ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியில் 500க்கும் மேற்பட்ட நெசவாளர்களுக்கு 5000 ரூபாய் கடன் உதவியை அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன் வழங்கினார். ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியில் மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தலைமையில் நெசவாளர்களுக்கு கடன் உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட நெசவாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 5000 ரூபாய்க்கான கடன் உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், நாளை முதல் 50% பேருந்துகள் 60% பயணிகளுடன் இயக்கப்படும் என கூறினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் நிவாரணப் பொருட்களை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வழங்கினார். கோபிச்செட்டிப்பாளையம், நம்பியூர் ஒன்றியங்களில் உள்ள கோவில்களில் பணியாற்றும் கிராம பூசாரிகள் 400 பேர் மற்றும் திருநங்கைகள் 60 பேர் ஆகியோருக்கு அரிசி, மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகள் அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் 1000 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சிட்லப்பாக்கம், இந்திரா நகர் பகுதிகளுக்குட்பட்ட மக்களுக்கு காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட அஇஅதிமுக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். தனி மனித இடைவெளியுடன் அரிசி, காய்கறிகள் அடங்கிய தொகுப்பினை பொதுமக்கள் பெற்று சென்றனர். தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் முடித்திருத்துவோர், சலவை தொழிலாளிகளுக்கு அஇஅதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. துணை முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வத்தால் துவக்கி வைக்கப்பட்ட 1000 ரூபாய்க்கான நிவாரணப் பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் ஜக்கையன் தொழிலாளர்களுக்கு வழங்கினார். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் மாக்கரல் பகுதியில் அஇஅதிமுக ஒன்றிய செயலாளர் தும்பவனம் ஜீவானந்தம் ஏற்பாட்டில் 950 குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. மேற்கு மாவட்ட அஇஅதிமுக செயலாளரும் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான வாலஜபாத் கணேசன் வீடு வீடாக சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அஇஅதிமுக சார்பில் திருப்பூர் தெற்கு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள 1000 குடும்பங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. 500 ஏழை குடும்பங்கள் மற்றும் 500 முடித்திருத்தும் செய்வோர் 500 பேர் என 1000 குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் சேவுக்கம்பட்டியில் பேரூராட்சியில் உள்ள மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்கள், கிராமப்புற கூலி தொழிலாளர்கள் என 700க்கும் மேற்பட்டோருக்கு அஇஅதிமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அரிசி, பருப்பு, காய்கறிகள் அடங்கிய தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி சேகர் வழங்கினார். நிகழ்ச்சியில் அதிமுக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் 15000 பேருக்கு நிவாரண உதவிகளை பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் சிறுனியம் பலராமன் வழங்கினார். 5 கிலோ அரிசி, காய்கறிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை மக்கள் பெற்று சென்றனர். இதேபோல் கும்மிடிப்பூண்டி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் 700 குடும்பங்களுக்கு 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்களை ஒன்றிய குழு பெருந்தலைவர் சிவக்குமார் வழங்கினார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வாய்ப்பேச முடியாத மற்றும் காது கேளாதவர்களுக்கு அஇஅதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. அரிசி, மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகள் அடங்கிய தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்தம்பி மற்றும் நகர கழக செயலாளர் மோகன் ஆகியோர் வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பகுதியில் உள்ள 1600 தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தொழிலாளர் குடும்பங்களுக்கு தேவையான 10 கிலோ அரிசி, மளிகை பொருட்கள், காய்கறிகள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் தென்னேரி அகரம் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் வாலஜபாத் கணேசன் தலைமையில் அரிசி மற்றும் காய்கறிகள் வழங்கப்பட்டது. கிளை கழக செயலாளர் ஸ்ரீதர் ஏற்பாட்டில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி உட்பட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் 52 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன் துவக்கி வைத்தார். பூதப்பாண்டி
குருவரெட்டியூர், நாள் ரோடு ஆகிய பகுதிகளில் உயர்மட்ட பாலம் மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க குடிநீர் தொட்டி அமைத்தல் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்ட பணிகளை அமைச்சர் கே.சி. கருப்பணன் பூமி பூஜை நடத்தி துவக்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் கிருஷ்ணராஜ் மற்றும் அஇஅதிமுக நிர்வாகிகள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூரில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அஇஅதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குப்பன் நிவாரண உதவிகளை வழங்கினார். எர்ணாவூரில் நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் அரிசி, பருப்பு, காய்கறி மற்றும் மளிகைப் பொருட்களின் தொகுப்பினை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மார்க்கெட் பகுதியில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே உள்ள புதுப்பட்டினம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள், முடித்திருத்துவோர், சலவை தொழிலாளர்கள் என 5000 பேருக்கு அஇஅதிமுக சார்பில் நிவாரண உதவி வழங்கப்பட்டது. பிறப்பலிமேடு, பெருமாள் சேரி கிராமம், பல்லவன் நகர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு காஞ்சிபுரம் மத்திய அஇஅதிமுக மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ். ஆறுமுகம் நிவாரண உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் புதுப்பட்டினம் பகுதியில் உள்ள 5000 குடும்பங்களுக்கு அஇஅதிமுக சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. ஊரடங்கு காரணமாக பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள், சலவை தொழிலாளர்கள், சவர தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் குடும்பங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரண உதவிகளை காஞ்சிபுரம் மத்திய மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் வழங்கினார். பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து நிவாரணப் பொருட்களை பெற்று சென்றனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் நகராட்சியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான குடிநீர் விரிவாக்க பணியை சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன் துவக்கி வைத்தார். பொதுமக்களின் கோரிக்கைக்கு ஏற்ப 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவுள்ள குடிநீர் தொட்டியிலிருந்து புதிய பகிர்மான குழாய்கள் அமைக்கும் பணிகள் துவக்கப்பட்டன. மக்களின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுத்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மனுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பந்தல் மற்றும் ஒலிபெருக்கி அமைப்பாளர்களுக்கு அஇஅதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன. 200க்கும் மேற்பட்ட 600 ரூபாய் மதிப்பிலான அரிசி மற்றும் காய்கறி தொகுப்பினை மாநில தலைமை கூட்டுறவு வங்கி தலைவரும் சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக அம்மா பேரவை செயலாளருமான இளங்கோவன் வழங்கினார். நிகழ்ச்சியில் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்தம்பி, சேலம் மாவட்ட அறக்காவலர் குழு தலைவர் மோகன் மற்றும் ஒன்றிய நகர செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 2000 குடும்பங்களுக்கு அஇஅதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு மக்களுக்கு தேவையான காய்கறிகள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார்.